ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 7லேருந்து எப்படி விண்டோஸ் 10க்கு நம்ம ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது. நான் சொல்கிறது வந்து 32 பிட் தான், 64 பிட்டில். அதனால் 64 பிட்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்க வேணாம். 32 பிட்டுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து 64 பிட்டு பிசி லேப்டாப் ஏதாச்சும் வச்சுருந்தேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஒன்லி 32 பிட் தான். ஸ்டார்டிங்கில் இதை சொல்லிட்டு அப்புறம் மிஸ்டேக் ஆகிடுத்தி கமெண்ட் பாக்ஸில் வந்து ப்ரோ வரல ப்ரோ அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் அதை முன்னாடியே சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம ஓஎஸ் வந்து கடையில் கொடுத்து போட்டோம்னா ஒரு 300 400 500 கேட்பான். அது வந்து நம்ம வீட்டிலே போட்டுடலாம். இப்படி ஒரு 50 ரூபாய்க்கு போட்டோம்னா 6 GB வரும்னு நினைக்கிறேன் ஜியோவில். மற்ற பிளான்ஸ் எனக்கு என்னன்னு தெரில. ஒரு 50 ரூபாய்க்குள்ளே வேலைக்கு முடிக்கிறத வந்து நீங்கள் கடையில் கொடுத்து ஓஎஸ் போட்டு 300 வாங்கி அவன் 400 வாங்கி இது வந்து எதுக்கு? அதனால் நீங்கள் வந்து நம்மளே இது வந்து போடலாம். ஈஸியான மெத்தட்லாம், ரொம்ப டஃப்பு அந்த மாதிரிலாம் இல்லை. வேறு லெவலில் வந்து போடலாம். அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நீங்கள் ஒன்றுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ROG வெர்ஷனை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து ஒரு கேமர்ஸ்காண்டி ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் விளாட்லாம், இல்லை ஸ்மூத்தாக வந்து ப்ளே பண்ணலாம். அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம். மேலே பட்டன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஓஎஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் அந்த லிங்க்கை வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கூட்டி போகும். அதில் வந்து என்னோடய சேனல் லோகோ காமிக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப்னு கொடுத்தீங்கன்னா என் சேனலுக்கு கூட்டி போகும். அதில் போய்ட்டு ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து ஜஸ்ட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணிட்டு டேப் டு ரிவர் லிங்க் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது வந்து நான் கொடுத்துருக்க லிங்க் வந்து உங்களுக்கு கூட்டி போயிடும். நான் கூட்டி போகலன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க லிங்க் வந்து டேரெக்ட் லிங்க்கு. ஜஸ்ட் டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கோம். அது டவுன்லோடு கொடுத்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 GB வரும்னு நினைக்கிறேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் பென்ட்ரைவில் வந்து அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பென்ட்ரைவை வந்து லேப்டாப்பில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு வந்து அந்த ஃபைலை வந்து நீங்கள் உங்கள் பிசிக்கோ இல்லை கம்ப்யூட்டருக்கோ இல்லை லேப்டாப்புக்கோ காப்பி பண்ணாதீங்க. நம்ம பென்ட்ரைவ்லேருந்து தான் நம்ம வந்து ஓஎஸ் போட முடியும். நம்ம லேப்டாப்பில் பிசியில் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை வந்து பண்ண முடியாது. நீங்கள் வந்து லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலை வந்து ஜஸ்ட்டு உங்கள் பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. வந்து நான் திருப்பி முக்கியமானதை சொல்லிக்கிறேன். சார்ஜரை வந்து இதை வந்து ப்ளக் பண்ணி சார்ஜரை வந்து போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஓஎஸ் டவுன்லோட் பண்ண பென்ட்ரைவை வந்து உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 7 ஃபைலோ 8 ஃபைலோ 9 ஃபைலோ இருக்கும். அதில் வந்து கீழே செட்டப்புன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து டிஸ்க் ஃபைலாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். அப்படி போகலன்னா அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹர் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து எனக்கு வந்து 8 ஃபைலாக 9 ஃபைலாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும் பாருங்கள். செட்டப் ஃபைல் முக்கியமாக இருக்கணும். செட்டப் ஃபைலை வந்து டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா எஸ்ஆர்னோ வாங்கிக்கும். அதை எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரிப்பேரிங்னு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். இது வந்து நம்ம இப்போ வந்து விண்டோஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் வந்து இன்ஸ்டால் விண்டோஸ் 10 அப்படின்ட்டுருக்கு. கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கெட்டிங் அப்டேட்ஸ்னு வந்துட்டு செக்கிங் ஒரு பிசின்னு வரும். அப்புறம் விஆர் வந்து கெட்டிங் எ ஃபியூ திங்ஸ் ரெடின்னுட்டு கொஞ்சம் லோடிங் ஆகும். இது வந்து ஜஸ்ட் எந்த பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நான் வந்து ரெக்கார்டை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து விண்டோஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதிலே ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதனால் வந்து நான் வந்து கேமராவில் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். நீட்டாக இல்லைன்னா மன்னிச்சிக்கோங்க. இதில் வந்து ஒரு நோட்டீஸ் வந்துட்டு இதை வந்து ஜஸ்ட் அக்செப்ட் கொடுத்துருங்க. இது உங்களுக்கு நீங்கள் வந்து படித்து பார்க்கணுன்னு படித்து பார்த்துக்குங்க. இது வந்து ஜஸ்ட் அக்செப்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். மேக்கிங் ஷுர் யூ ஆர் ரெடி டு இன்ஸ்டால் அப்படின்ட்டு ப்ளீஸ் ரைட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப வெயிட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்கிறேன். சிம்பிளாக தான் நான் வீடியோ எப்போயுமே முடியும்னு நினப்பேன். அதனால் வந்து பார்த்துக்குங்க. ரொம்ப வளவலன்னா இழுக்க மாட்டேன். எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி உங்களுக்கு வந்து நான் டக்குன்னு புரிகிற மாதிரியும் நீட்டாக இது பண்ணுற மாதிரியும் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இதில் வந்து ரெடி டு இன்ஸ்டால்ன்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி 2 இது இருக்கா. இன்ஸ்டால் விண்டோஸ் 10 ப்ரோ, அப்புறம் கீழே வந்து கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அப்படின்னு 2 இது இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் 10 ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுறோன்றது. ரெண்டாவது வந்து உங்கள் ஃபைல்ஸை வந்து இருக்கட்டுமா இல்லை டெலீட் பண்ணிடுவான்னு கேட்குது. அது வந்து உங்கள் இஷ்டம். அது வந்து கொடுக்கணும்னா சேஞ்சு கீப் 3ஆவில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. எனக்கு வந்து எல்லா ஃபைலும் வேணும். அதனால் வந்து நான் 2லுமே டிக் ஆப்ஷன் இருக்குது. அதனால் வந்து ஜஸ்ட் நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். இன்ஸ்டாலிங் விண்டோஸ் 10 வந்து நம்மளுக்கு வந்து 0% கம்ப்ளீட்டில் இருக்குது. இது வந்து 100 வந்து கம்ப்ளீட் ஆகணும். இது கம்ப்ளீட் ஆகணுன்னு இன்னொரு ப்ராசஸ் வேறு இருக்குது.
அதனால் வந்து நீங்கள் உங்கள் பிசி முன்னாடி எப்படியும் ஒரு 1/2 hour இல்லைனா 45 minutes ஆச்சும் உட்காந்தா தான் இந்த விண்டோஸ் 10 வந்து போட முடியும். ஒரு 45 minutes வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டைம் எடுத்துக்கோங்க. நான் அதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் முடிச்சிடுறேன், ரொம்ப வளவளம்லாம் இழுக்கலை. இது வந்து நான் ஸ்பீடாக எடிட் பண்ணியிருக்கேன், அதனால தான் சருன்னு வருது. உங்களுக்கு வந்து 10 minutes இல்லைனா 15 minutes ஆச்சும் ஆகும். அதில் வந்து அதனால் வெயிட் பண்ணுங்கள். 100% முடிஞ்சோடனே யுவர் பிசி வில் ரீஸ்டார்ட் இன் எ ஃபியூ மூமெண்ட்ஸ்னு வருது. அது வந்து அப்படி வராது. இப்போ வந்து உங்கள் நார்மல் நம்ம செட்டப் ஃபைல் வச்சுருந்தோம்னா அந்த பேஜ் வந்து இப்போ காமிக்கும். அதை காமிச்சிட்டு அப்படியே லாக் ஆஃப் ஆகிட்டு அப்படியே ஷட் டவுன் ஆயிரும். பாருங்கள், ஷட் டவுன் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகிட்டு லோடிங் ஃபைல்ஸ்னு அப்படின்னு வந்துட்டு நம்ம விண்டோஸில் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து 0% இருக்குது. இது வந்து 100% ஆகணும். இது ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 30 minutes ஆச்சும் ஆகும். மினிமம் 30 minutes ஆச்சும் ஆகும். இது வந்து 3 வாட்டி இல்லைனா 2 வாட்டி பிளிங்க் ஆகும். 30% ஒரு 30 பிளிங்க் ஆகும். அப்புறம் இல்லைனா 60 இல்லைனா 3 வாட்டி ஆகும்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு தெரில, எனக்கு வந்து 3 வாட்டியோ 2 வாட்டியோ ஆச்சு. 30% முடிஞ்சோடனே திருப்பி பிளிங்க் ஆகிட்டு திருப்பி விண்டோஸில் வந்து லோடிங் ஆகி போகும். அது போயிட்டு திருப்பி 30%லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். என்னடா உனக்கு மட்டும் ஸ்பீடாக முடியுதுன்னு பார்க்காதீங்க, நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். அதனால் வந்து ஸ்பீடாக போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். என்னடா உனக்கு மட்டும் டக்கு டக்குன்னு முடியுதுன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து நான் எப்போயுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிற மாதிரி தான் நான் வீடியோ வந்து போடுறேன். அதனால் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாருக்கும் விண்டோஸ் போடுறேன்னு அப்படி கடையில் வந்து போட போனால் இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களே போட சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 70 something வந்தோடனே திருப்பி பிளிங்க் ஆகிட்டு திருப்பி நம்ம விண்டோஸ்குள்ளே போகுது. ஆனால் ஒரு 3 வாட்டி பிளிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து லோடிங் ஆகி முடிச்சோன்னே திருப்பி 70லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து லோடிங் ஆகி முடிக்கட்டும். நம்ம இதே வந்து ஸ்பீடாக பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். முடிஞ்சோடனே பிளிங்க் ஆகிட்டு விண்டோஸ்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. ப்ளீஸ் வெயிட்னு வந்துட்டு விண்டோஸ்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு விண்டோஸோட இதுதான். யூஸருக்குள்ளே போயிட்டு நிறைய ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிட்டு நம்ம வந்து விண்டோஸில் போயிடலாம். திஸ் மைட் டேக் செவரல் மினிட்ஸ் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். இதையும் நான் வந்து ஸ்பீடாக பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் தேர், எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நிறையா வந்து ஆப்ஷன் கேட்குது. இதை வந்து உங்களுக்கு பார்த்துட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. நம்ம விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அக்செப்ட் கொடுத்தோன்னே ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். இப்போ வந்து நான் வீடியோ ரெக்கார்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். விண்டோஸ் 10 வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்பரோடையும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய். வாழ்க்கை ஒரு மேடிடா, அதில் திரும்பி பார்க்காம ஓடிடா. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.